அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே இளந்தங்குடியில் நடக்கிற ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் இருக்கோம். இந்த சைட்டில் வந்து பேஸ்மெண்ட் லெவல் இப்போ வந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து என்னென்ன பேஸ்மெண்ட் லெவலில் வந்து என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம், என்ன வேலை இப்போ நடந்துகிட்ருக்கு, இந்த சைட்டு விசிட்டு அப்படியே நம்ம பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைட்டு மெயின் ரோடு பாருங்கள். நம்ம சைட்டை விட மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி உயரம் அதிகமான இடம். சைட்டு வந்து ஒரு 5 அடி பள்ளமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஹைவே வந்ததுனால வந்து ரோடு ரொம்ப உயரமாகிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ரோட்டை விட ஒரு 3 அடி பேஸ்மெண்ட் உயரமாக இருக்கிற மாதிரி 8 அடி இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பாருங்கள், நம்மளுடைய பேஸ்மெண்ட்டோடைய டாப்பும் ரோடோடைய இதையும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் வித்தியாசம். உயரம் ரோட்டுக்கும் பேஸ்மெண்ட்டுக்கும் உயரம் வித்தியாசம் நல்லா இருக்கும். ஒரு 3 அடி அந்த மாதிரி வச்சுருக்கோம். 8 அடி அதனால் ஹைட் வச்சுருக்கோம். இதில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இது பேஸ்மெண்ட்டுடைய மொத்தம் வந்து ஹைட்டு, பீம் எல்லாம் சேர்த்து. பீம் இப்போ நம்ம கிராவல்லாம் போட்டதுனால இந்த இடத்துல வந்து அடியில் மறைஞ்சிருக்கு. ஒரு அடி தான் பேலன்ஸ் தெரியுது. இது போக பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி பக்கம் சுவர் கட்டியிருக்கோம். மேலே ஒரு பெல்ட்டு போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி பெல்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் படி நம்ம வந்து பெல்ட்டு எல்லாம் போட்டிருக்கோம். இந்த ட்ராயிங் எல்லாமே பிரிண்ட் பீம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாமே இதில் இருக்கும். போஸ்ட் வந்து நம்ம போட்டுட்டோம். ஏன்னா பேஸ்மெண்ட் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா போஸ்ட் வந்து முன்னாடியே பாக்ஸ் வச்சு போஸ்ட் வந்து போட்டோம். பேஸ்மெண்ட்டே நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பேஸ்மெண்ட் பெல்ட்டோடைய பாட்டம் மார்க் பண்ணிட்டு இந்த பேஸ்மெண்ட் பெல்ட்டோடைய பாட்டம் லெவல் மார்க் பண்ணி போஸ்ட்டை ஃபுல்லாக போட்டோம். போட்டுட்டு பாதி தான் அந்த குத்துக்கள் தெரியுது பாருங்கள். இது வரைக்கும் கனெக்ட் பண்ணி முதல்ல ஒரு கோர்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கட்டு வேலையை முடித்து கிராவல் ஃபில் பண்ணி கன்சலேஷன் பண்ணி, இந்த கன்சலேஷன் வீடியோலாம் இதில் நான் போட்டிருப்பேன். அதை உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குற லிங்க் பாருங்கள். அதை பாதியை கட்டிட்டு கன்சலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மீதியை கட்டி இப்போ மேலே வர பெல்ட்டை பிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம உள்புறம் பூசிகிட்ருக்கோம். ஏற்கனவே கட்டினதுக்கும் உள்புறம் பூசிட்டு தான் மண் போட்டோம். இப்போ இது பண்ணிக்கோம். இது வந்து போர்ட்டிக்கோ, அதனால் வந்து இந்த லெவலில் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஏற்ற வேண்டியது இருக்கும். என்ன ஹைட்டு வருது எல்லாம் வந்துக்கிட்டு இது தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ஷன் நிறுத்தி வச்சுருக்கோம். இந்த போர்ஷன் ஃபுல்லாக பில்டிங் போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பாருங்கள், பக்காவாக இருக்கும். பிரிக் ஒர்க் பாருங்கள், போஸ்ட்டு பாருங்கள், பீம் பாருங்கள், பெல்ட்டு பாருங்கள், எல்லாமே ஒர்க் வந்து நீட்டாக பண்ணியிருப்போம். காலமெல்லாம் பாருங்கள், அடுத்த லெவலுக்கு வந்து பக்காவாக ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில் பண்ண கிராவல் வந்து இதுதான் நம்ம ஃபில் பண்ணோம். இது வந்து நல்லா சூப்பரான ஒரு கிராவலு. பார்த்திங்கன்னா நல்லா செமி கிரைன்ஸாக இருக்கும். மண் கலந்தது செம்மண் கிராவல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிராவல் வந்து ஃபில் பண்ணி கன்சலேஷன் பண்ணும்போது நல்லா பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து பேஸ்மெண்ட் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இந்த லெவலோட பேஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரொம்ப உயரமாக வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுட் பண்ணி ரெண்டாக வந்து செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி போஸ்ட்டு போட்டு செய்கிறதும் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மட்டமாக வந்து பலகை வச்சு அடைச்சி போட முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா போஸ்ட்டும் இது நல்லா அகலமான போஸ்ட்டு, 1.25 போஸ்ட்டு. அதனால் வந்து பாக்ஸ் வந்து மாட்டி போட்டுருக்கிறது நல்லது. இதே ரொம்ப கம்மியான உயரத்தில் பேஸ்மெண்ட் நம்ம பண்ணுறோம், ஒரு 2 அடி 3 அடி தான் பிரிக்கு வருதுன்னா நீங்கள் காது ஓட்டை அடைச்சி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி அடைச்சிட்டு இந்த பெல்ட்டெலாம் பிடிச்சிட்டு பண்ணும்போது வந்து நல்லாயிருக்கும். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா, கிராவல் போடும்போது வந்து இந்த க்யூரிங் டைம் ஓரளவுக்கு கொடுத்து பூசிட்டு அதுக்கப்புறம் க்யூரிங் டைம் கொடுத்து பண்ணும்போது நல்லா செட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணள்ளி போடும்போது பேஸ்மெண்ட் வந்து தள்ளாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். ரொம்ப அவசரப்பட்டு இதில் வந்து டைம் கொடுக்காமல் பண்ணிங்கன்னா சோறு வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப உயரமாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால செட்டிங் டைம் கொடுத்துட்டு பண்ணும்போது ரொம்ப நல்ல தரமான வேலை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பேஸ்மெண்ட் உள்ளே பூசிகிட்டு இருக்காங்க, 2வது லேயர் போட்டதை. அதை நம்ம அப்படியே பார்க்கலாம். இந்த ஏணி வெளியே தான் ஏறி பார்க்கணும். போகலாம் வாங்க. பேஸ்மெண்ட்டோடைய வெளிப்புற சுவரோடைய உள்புறம் வந்து பூசணும்னு சொல்லி நம்ம நிறைய இதில் சொல்லியிருப்போம். இதில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. பேஸ்மெண்ட்டோடைய வெளிப்புற சுவர் வந்து உள்புறம் பூசிட்டு இருக்காங்க. இது மேலே வந்து ஒரு 4 இன்ச்சு ஏன் வெட்டி விட்றாங்கன்னா, நம்ம வந்து பிசிசி போடும்போது ஒரு பாண்டிங் இருக்கிறதுக்காக வந்து மேலே வந்து ஒரு 4 இன்ச்சு வந்து கட் பண்ணி விட்ருப்பாங்க. கீழே வந்து அந்த பூச்சோட சேர்த்து ஏற்கனவே பூசியிருப்போம். மண் போட்டிருக்கிறதுலேருந்து அந்த லெவலில் சேர்த்து வந்து பூசியிருப்பாங்க. இதுலேருந்து பாருங்கள் தெரியும். அந்த சுவர் எல்லாமே பாருங்கள், வெளிப்புற சுவர் எல்லாமே நேற்றுலாம் இது பூசியாச்சு. அந்த பக்கம் எல்லாமே பூசியாச்சு. இப்போ வந்து இதை கொண்டு போய் அந்த சுவர் வந்து எண்ணச்சா போதும், முடிஞ்சிச்சு இன்றைக்கி வேலை. இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 3 நாள் பக்கம் க்யூரிங் பண்ணிட்டு, இப்போ எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கிராவல் ஃபில் பண்ணோம்னா சரியாக இருக்கும். கன்சலேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம
அடுத்த லெவலில் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக கண்டிப்பாக. பூச்சி வேலைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற சிமெண்ட் ரேஷியோ, சிமெண்ட் மாட்டருடைய ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:5 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். கணம் பார்த்திங்கன்னா வந்து 3/4 இன்ச்சு அந்த மாதிரி இருந்தால் போதுமானது. பக்காவாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு பாஞ்சு ஃபினிஷே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோடைய பர்பஸ் என்னென்னாக்கா, நீங்கள் வந்து கன்சலேஷன் பண்ணும்போது தண்ணி வந்து வெளில வராமல் பக்காவாக வந்து பேஸ்மெண்ட்லேயே நிற்கும். அதனால் கன்சலேஷன் நல்லா ஆகும். ரெண்டாவது வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ஓதம் வரும் பாருங்கள், டேம்னஸ் வந்து ஓதம் வந்து பில்டிங்கில் வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து வெளிப்புற சுவரை பூசுகிறோம். உள்புற சுவர் வந்து பூச வேண்டிய அவசியம் கிடையாது. உள்புற சுவர் வந்து பூசணும் தேவையில்லை, அது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நிறைய பேர் உள்புற சுவர் பூசுகிறதே கிடையாது, அதாவது வெளிப்புற சுவருடைய உள்புறம் வந்து பூசுகிறதே கிடையாது, அப்படியே தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வெளிப்புற சுவருடைய உள்புறத்தில் வந்து இன்னர் சைடு பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பாக பண்ணிவிட்டு கிராவல் ஃபில் பண்ணி கன்சலேஷன் பண்ணுங்கள். இது வந்து பாருங்கள் டவல்ஸ் நீட்டிருக்கும். இது ஸ்டேர்கேஸ்க்கான டவல்ஸ்னு சொல்லுவோம். இது எதுக்காக இந்த லெவலில் நீட்டிருக்கோம்னா, நம்ம பெல்ட்டு நீட்டிருக்கோம் பாருங்கள், இந்த பெல்ட்டில் வந்து கோத்து தான் இந்த டவல்ஸ் வந்தாகணும். இது வந்து பாருங்கள் 2 லேயராக கொடுத்துருக்கோம். டபுள் லேயர் கொடுத்தாகணும். டபுள் லேயர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, சிசர் கட்டிங்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்லுவோம். இதை நீங்கள் வந்து பெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் டாப்லையும் இந்த லேயர் பாட்டம்லேயும் ஆக்சுவலாக வரும். நம்ம இதை எப்படி பண்ணணும் சிசர் கட்டிங்லனாக்கா, இந்த டாப்பில் வரதை வளைச்சி அந்த ஸ்டேர்கேஸோடைய வேஸ்ட்டு ஸ்லாப்போடைய பாட்டம் ராடாகவும் இந்த பாட்டமில் வரதை வந்து நிமித்தி கரெக்டாக டாப் லேயராகவும் கொண்டு போகணும். இது வந்து இந்த கிராங்க்குன்னு சொல்லுவோம் பாருங்கள், ஸ்லாப்பில் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி டபுள் மேட்டு கொண்டு வருது. இந்த மெத்தடு தான் ஸ்டேர்கேஸுக்கு வந்து நல்லா லோடு எடுக்கும். சிங்கிள் மேட்டு போட்டிங்கனாக்கா லோடு வந்து உங்களுக்கு கேரி ஆகாது சரியா. நம்ம எப்போவுமே வந்து ஸ்டேர்கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஸ்டீலில் வந்து ரொம்ப கவனமாக இருப்போம். சிசர் கட்டிங் போட்டு பண்ணுறது தான் வந்து டபுள் லேயர் பண்ணுறது தான் வந்து படிக்கட்டில் ரொம்ப நல்லது. அதை வந்து இந்த லெவலில் நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும். இந்த லெவலில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரியான இதை வந்து கம்பி கொண்டு வர முடியாது. நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டேர்கேஸில் வந்து இந்த கம்பி கொடுத்துருக்கிறது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த இதில் இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. உங்கள் வீட்டுக்கு ஸ்டேர்கேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி டபுள் மேட்டை கொடுத்து பண்ணுங்கள். இது வந்து போத்தார் 10 இல்லைனா 12 எது வேணாலும் கொடுத்துக்கலாம். 10 mm போதுமானது தான். டபுள் மேட்டு கொடுக்குறதால லோடு சூப்பராக கேரி ஆகும். ஆனால் சிசர் கட்டிங் கொடுத்து பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பானது. நீங்கள் வந்து வெறும் சிங்கிள் மேட்டு 12 mm கொடுக்குறத விட இந்த மாதிரி டபுள் மேட்டு கொடுத்து சிசர் கட்டிங்கில் 10 mm கொடுத்தாலே ஸ்டேர்கேஸ் லோடு வந்து நல்லா கேரி ஆகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த லெவல் பாருங்கள், கீழே வந்து அந்த ஏற்கனவே ஃபில் பண்ண கிராவல் வந்து பறிச்சிருக்காங்க. எதுக்காக பறிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் லேயர் கட்டினதில் இருக்கிற பூச்சி வந்து இப்போ நம்ம பூச போகிற பூச்சி போய் ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகாமல் கேப் வந்துருச்சு அப்படின்னா அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு தண்ணி கசிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை சுத்தமாக பறிச்சுட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணணும். அந்த மண் ஓட்டி இருக்கிறத ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதை பூசணும். இதில் நீங்கள் வந்து பூச்சி கரெக்ட் பண்ணிட்டா போதுமானது. பேஸ்மெண்ட் உள் சைடு பூசும்போது நம்ம மண் போட்டு ஃபில் பண்ண தான் போகிறோம். இதில் நீங்கள் வந்து மூலமட்டம் பார்க்குறது, தூக்கு பார்க்குறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஒன்று தான். அதை வந்து பார்த்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்த்துக்கிட்டா நல்லது தான். ஆனால் அது வந்து இதில் தேவைப்படாது. ஏன்னா அடுத்த லெவல் நம்ம தூக்கும் போது 1.5 ஜல்லி போட்டு மேலே தான் தூக்க போகிறோம். ரூஃப் மேலே பூசும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளே பூசுறது கண்டிப்பாக வந்து கரெக்டாக மூலமட்டம், தூக்கு, கணம் எல்லாமே பார்க்கணும். இதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு பூசுறதுனால கணம் குறையாமல் தெளிவாக அந்த 1:5 வச்சு பூசினாலே போதுமானது. வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கீங்களா? பேஸ்மெண்ட் லெவலில் வந்து நம்ம இந்த பில்டிங்கில் வந்து என்னென்ன வேலை செஞ்சோம், பேஸ்மெண்ட் வந்து கட்டிட்டு எதுக்கு பூசுகிறோம், அந்த மாதிரியான விஷயங்களை இதில் நம்ம கவர் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் யாருக்காவது தேவைப்படலாம், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணிக்கிங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஆதரவிக்கிற அனைவருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.